வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். பீகார் மாநில வாக்காளர் பட்டியல் விவகாரம் தொடர்பாக இன்று நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் ஏற்படுத்திய அமளி காரணமாக மக்களவை மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டது. ஏற்கனவே மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட ஐஏஎம் உயர்கல்வி நிறுவனங்கள் திருத்த மசோதா இன்று மாநிலங்களவையில் அமளிக்கு இடையிலே நிறைவேற்றப்பட்டது. உலக அளவிலான முதலீடுகளை புதுச்சேரிக்கு ஈர்க்கும் வகையிலான 3 நாள் சர்வதேச வர்த்தக உச்சி மாநாடு புதுச்சேரியில் வரும் 22ஆம் தேதி தொடங்க உள்ளது. இனி விரிவான செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று தமது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தேர்தல் அதிகாரியான மாநிலங்களவை செயலரிடம் அவர் வேட்புமனு தாக்கல் செய்த போது பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங், திரு ஜே பி நட்டா, திரு கிரண் ரிஜிஜு மற்றும் ஐக்கிய ஜனதா தளத்தை சேர்ந்த திரு ராஜீவ் ரஞ்சன் சிங், தேசியவாத காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு பிரபுல் பட்டேல், லோக் ஜனசக்தி கட்சியின் திரு சிராக் பாஸ்வான் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். வேட்புமனு தாக்கல் செய்யும் முன்பாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் நாடாளுமன்ற வளாகத்தில் மகாத்மா காந்தி உட்பட முக்கிய தலைவர்களின் சிலைகள் அடங்கிய பேர்னா தளத்தில் மலரஞ்சலி செலுத்தினார். குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான இந்தியா கூட்டணி வேட்பாளர் திரு சுதர்சன் ரெட்டி நாளை வேட்புமனு தாக்கல் செய்வார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய நாளை கடைசி நாளாகும். நாளை வரை தாக்கல் செய்யப்படும் மனுக்கள் நாளை மறுநாள் பரிசீலிக்கப்படும். ஏற்கப்பட்ட மனுக்களை திரும்பப் பெற வரும் 25ஆம் தேதி கடைசி நாளாக இருக்கும். குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான தேர்தல் அடுத்த மாதம் 9ஆம் தேதி நடைபெறும். மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் இத்தேர்தலில் வாக்களித்து புதிய குடியரசு துணைத் தலைவரை தேர்ந்தெடுக்க உள்ளனர். கடந்த மாதம் குடியரசு துணைத் தலைவர் பதவியில் இருந்த திரு ஜெகதீப் தன்கர் ராஜினாமா செய்ததை தொடர்ந்து இத்தேர்தல் அவசியமாகியுள்ளது. பீகார் மாநில வாக்காளர் பட்டியல் விவகாரம் தொடர்பாக இன்று நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் ஏற்படுத்திய அமளி காரணமாக மக்களவை மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டது. எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்பு ஒத்திவைப்புகளுக்கு இடையிலே 130வது அரசியல் சாசன திருத்த மசோதா, ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு மசோதா, யூனியன் பிரதேச அரசுகள் பற்றிய திருத்த மசோதா ஆகிய மசோதாக்கள் அவையில் தாக்கல் செய்யப்பட்டு கூட்டு நாடாளுமன்ற குழுவின் ஆய்வுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. நாடாளுமன்றத்தின் செயல்பாடுகள் குறித்து கூடுதல் விவரங்கள். மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் ஆன்லைன் கேமிங் ஒழுங்குமுறை மசோதாவை இன்று அமளிக்கு இடையிலேயே மக்களவையில் தாக்கல் செய்தார். ஆன்லைன் விளையாட்டுகளை ஊக்குவிக்கும் அதேவேளை மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கும் நோக்கிலான கேமிங் சேவைகள், விளம்பரங்கள் மற்றும் தொடர்புடைய பண பரிமாற்றங்களை தடை செய்ய இம்மசோதாவில் வகை செய்யப்பட்டுள்ளது. விதி மீறலில் ஈடுபடுவோருக்கு அதிகபட்சம் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 1 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கவும், மீண்டும் குற்றத்தில் ஈடுபட்டால் தண்டனையை அதிகரிக்கவும் மசோதாவில் விதிமுறைகள் இடம்பெற்றுள்ளன. அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் ஐஏஎம் உயர்கல்வி நிறுவனம் அமைக்கும் வகையில் ஏற்கனவே மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட ஐஏஎம் திருத்த மசோதா இன்று மாநிலங்களவையிலும் அமளிக்கு இடையிலேயே நிறைவேற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாநிலங்களவையின் இன்றைய அலுவல்கள் ஒத்திவைக்கப்பட்டன. முன்னதாக இம்மசோதா மீதான விவாதங்களுக்கு மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் பதிலளிக்கையில், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு புதிய கல்வி நிலையங்களை அமைப்பதன் மூலம் மாணவர்களுக்கு கூடுதல் வாய்ப்புகளை வழங்க உறுதி பூண்டுள்ளதாக தெரிவித்தார். ஐஏஎம் உயர்கல்வி நிறுவனங்களுக்கு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனங்கள் என்ற அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். தொலைத்தொடர்பு துறையில் அடுத்த கட்ட நிலையை பற்றிக் கொள்ளுதல் என்ற தலைப்பில் மத்திய தகவல் தொடர்பு அமைச்சர் திரு ஜோதிராதித்யா சிந்தியா தேசிய நாளேடு ஒன்றில் எழுதியுள்ள கட்டுரையை பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொண்டுள்ளார். அகன்ற அலவரிசை, யுபிஐ மற்றும் இதர டிஜிட்டல் சேவைகளை மலிவான கட்டணத்தில் மக்களுக்கு வழங்குதல் இந்தியா எட்டியுள்ள முன்னேற்றங்களை அமைச்சர் இக்கட்டுரையில் வெளிப்படுத்தியிருப்பதாகவும், இந்த வெற்றி கதைகள் சாத்தியமானது எப்படி என்பது சர்வதேச ஆய்வாகவே தற்போது மேம்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி பிறந்த நாளான இன்று புதுடெல்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அன்னாருக்கு அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து ராஜீவ்காந்தி நினைவிடமான வீர் பூமியில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் பிரியங்கா காந்தி உள்ளிட்ட தலைவர்களும் பலரும் மரியாதை செலுத்தினர். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் ராஜீவ்காந்தியின் திருவுருவப் படத்திற்கு ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள ராஜீவ்காந்தி நினைவிடத்திலும் காங்கிரஸ் கட்சியினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன.
உலக அளவிலான முதலீடுகளை புதுச்சேரிக்கு ஈர்க்கும் வகையில் சர்வதேச வர்த்தக உச்சி மாநாடு புதுச்சேரியில் வரும் 22ஆம் தேதி தொடங்கி 3 நாட்களுக்கு நடைபெற உள்ளது. மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன் இன்று புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இது குறித்து கூடுதல் விவரங்கள். இந்திய வம்சாவளி மக்களுக்கான சர்வதேச அமைப்புடன் இணைந்து சுற்றுலாத்துறை ஏற்பாடு செய்துள்ள இந்த உச்சி மாநாட்டை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோர் தொடக்கி வைக்க உள்ளனர். பழைய துறைமுகத்தில் உள்ள கண்காட்சி மற்றும் வர்த்தக மையத்தில் நடைபெறும் இம்மாநாட்டில் 30க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து 600க்கும் மேற்பட்ட தொழில் முனைவோர், சர்வதேச அளவிலான 200க்கும் மேற்பட்ட வணிக தலைவர்கள் மற்றும் இந்திய தொழில் முனைவோர் சுமார் 300 பேர் பங்கேற்க உள்ளனர். 10க்கும் மேற்பட்ட ஸ்டால்களில் வணிகர்கள் தங்களின் தயாரிப்புகள் மற்றும் புதுமைகளை காட்சிப்படுத்த உள்ளதாகவும் அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன் தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்த நாளான இன்று புதுச்சேரியில் ராஜீவ்காந்தி சதுக்கத்தில் உள்ள அன்னாரின் சிலைக்கு துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். செய்தி விளம்பரத்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி, பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் திரு ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு சாய் சரவணன்குமார், திரு ஏகேடி ஆறுமுகம், திரு KSP ரமேஷ், திரு பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தி மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இன்று ராஜீவ்காந்தி பிறந்த நாள் நல்லிணக்க நாளாகவும் கடைபிடிக்கப்படுவதையொட்டி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரும் சத்பாவனா திவஸ் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இதேபோல் காரைக்கால், ஏனாம் பகுதிகளிலும் செய்தி விளம்பரத்துறை சார்பில் ராஜீவ்காந்தி பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி அரசின் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தலைமை தேர்தல் அதிகாரி திரு ஜவஹர் தலைமையில் சத்பாவனா உறுதிமொழி ஏற்கப்பட்டது. வைஷ்யால் வீதியில் உள்ள பிரதேச காங்கிரஸ் அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ராஜீவ்காந்தியின் திருவுருவப் படத்திற்கு முன்னாள் முதலமைச்சர் திரு நாராயணசாமி தலைமையில் கட்சி நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து இவர்கள் ஊர்வலமாக வந்து ராஜீவ்காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். GST கட்டமைப்பில் உத்தேசிக்கப்பட்டுள்ள சீர்திருத்தங்கள் குறித்து மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று புதுடெல்லியில் மாநில அமைச்சர்கள் அடங்கிய குழுவுடன் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார். வரி கட்டமைப்பை எளிமைப்படுத்துவதற்கான இந்த உத்தேசங்களின்படி சரக்கு மற்றும் சேவை வரியில் 5% மற்றும் 15% என ஈரடுக்கு வரி கட்டமைப்பு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. தற்போதுள்ள 12 மற்றும் 18% வரி அடுக்குகள் நீக்கப்படுவதால் மக்களுக்கு குறைந்த விலையில் சரக்குகள் மற்றும் சேவைகள் கிடைக்க ஏதுவாகும் என்றும் நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. நிலக்கரி சுரங்கங்களை வர்த்தக ரீதியில் ஏலம் விடுவதற்கான 13ஆம் சுற்று நடைமுறைகளை மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி புதுடெல்லியில் நாளை தொடக்கி வைக்கிறார். முழுமையாகவும் பகுதி அளவிலும் ஆராயப்பட்ட பல புதிய நிலக்கரி வடிவ பகுதிகள் இந்நடைமுறைகளின் போது ஏலம் விடப்படும். நிலக்கரி துறையில் வர்த்தகம் புரிவதை எளிதாக்கி அதிக முதலீடுகளை ஈர்க்கும் நோக்கத்துடன் குறைந்த கட்டுப்பாடுகளுடன் கூடிய தாராளமய விதிமுறைகளின் கீழ் ஏல நடைமுறைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் நிலக்கரித்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்றும் நாளையும் தமிழகத்தின் ஓரிரு இடங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 26ஆம் தேதி வரை மழை நீட்டிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ள தமிழகத்தின் கடலோர பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. பீகாரில் வரும் 29 முதல் அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரை நடைபெற உள்ள ஆடவர் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டிகளுக்கான இந்திய அணி இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹர்மன்பிரீத் சிங் தலைமையிலான இந்த அணியில் மொத்தம் 18 பேர் இடம்பெற்றுள்ளனர். பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்தில் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள உலகக்கோப்பை ஹாக்கி போட்டிகளுக்கான தகுதிச் சுற்றாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டிகளில் ஜப்பான், சீனா மற்றும் கஜகஸ்தான் அணிகளுடன் இந்திய அணி A பிரிவில் இடம்பெற்றுள்ளது. இத்தொடரில் இந்திய அணியின் முதலாவது போட்டி சீனாவிற்கு எதிராக வரும் 29ஆம் தேதி நடைபெறும். இந்தியா, ஜப்பான் அணிகளுக்கு இடையிலான போட்டி ஆகஸ்ட் 31ஆம் தேதியும், இந்தியா, கஜகஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டி செப்டம்பர் 1ஆம் தேதியும் நடைபெற உள்ளன. பாதுகாப்பு அமைச்சகம் சார்பில் நாட்டிலேயே முதல் முறையாக முப்படைகளின் பங்கேற்புடன் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த போர் முறைகள் பற்றிய ரணசம்வாத் கருத்தரங்கு மத்திய பிரதேஷ் மாநிலம் மஹூ நகரில் உள்ள ராணுவ போர் கல்லூரியில் வரும் 26, 27 ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் திரு CP ராதாகிருஷ்ணன் இன்று தமது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். பீகார் மாநில வாக்காளர் பட்டியல் விவகாரம் தொடர்பாக இன்று நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் ஏற்படுத்திய அமளி காரணமாக மக்களவை மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டது. ஏற்கனவே மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட IAM உயர்கல்வி நிறுவனங்கள் திருத்த மசோதா இன்று மாநிலங்களவையில் அமளிக்கு இடையிலே நிறைவேற்றப்பட்டது. உலக அளவிலான முதலீடுகளை புதுச்சேரிக்கு ஈர்க்கும் வகையிலான 3 நாள் சர்வதேச வர்த்தக உச்சி மாநாடு புதுச்சேரியில் வரும் 22ஆம் தேதி தொடங்க உள்ளது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.